ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஹெல்த்தியான வெஜிடபிள் ஒயிட் குருமா எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெஜிடபிள் ஒயிட் குருமா எல்லா வித டிஃபன் ஐட்டத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இதற்கு தேவையான வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதில் 2 சிறிய பட்டை துண்டுகள் சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய், 2 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இது எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் நீல வாக்கில் வெட்டி வச்ச 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 4 பெரிய சைஸ் பச்சை மிளகாவை 2ஆக கீறி இதில் சேர்த்துருக்காங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாங்க. 1 கப் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். 1 கப் கேரட் சேர்த்துக்கலாங்க. 1 நிமிஷம் போல் இந்த காய்கறிகளை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க. ரொம்ப நேரம் வதங்கிடுச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஒரு 30 செகண்ட் வதக்கினா போதும். குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இதில் இருக்கிற காய்கறிகள்லாம் நல்லா வேகட்டுங்க. நம்ம மசாலா அடித்து எடுத்துக்கலாம். 1 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் வறுகடலை சேர்த்துக்குங்க. பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. காய் வந்துடுச்சான்னு பார்க்கலாம். கேரட்லாம் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். எல்லாம் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஒயிட் குருமா சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.